சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாஜகவின் முக்கிய தலைவர்களுடன் தேர்தல் பணிகள் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை. பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன், தமிழிசை, அரவிந்த் மேனன், அண்ணாமலை, எல்முருகன், வானதி சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். இப்போ உங்க முன்னாடி நான் அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆர் மகேஷ் போட்டியிடுகிறார். எழுபது முதல் 75 மீனவர்களுக்கு ஓய்வூதியம், மீனவர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 70 உள்ளிட்ட புதிய வாக்குறுதிகள் அறிவிப்பு. வயது வரம்பு 65 70 வயதாக உயர்த்தப்படும். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் இருப்பவருக்கு இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்களோட கூடுதலாக அவங்களுடைய 70 வயது முதல் 75 வயது வரை மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து FCRA என்ற மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. சிறுபான்மை மக்களை கண்ணை இமைக்காப்பது போல் காத்ததாக கூறும் EPS, FCRA மசோதாவை எதிர்ப்பாரா என்றும் கேள்வி. சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல குடியுரிமை திருத்த சட்டம், வக்ஃப் சட்டம் திருத்தத்தில் துரோகம், இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று ஒரு கூட்டத்தில் பழனிசாமி பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நரேந்திர மோடி பிரதமரான பிறகும் கூட தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் தொடர்வதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மன்மோகன் சிங்கை பலவீனமான பிரதமர் என கூறிய மோடி தற்போது தம்மையும் பலவீனமானவர் என ஏற்பாரா எனவும் கேள்வி. ஒன்றிய பாஜக அரசு கடல் கடந்து மீன்பிடிக்க போகக்கூடிய நம்ம மீனவர்களை காக்க தவறிடுச்சு. தவறியது மட்டுமல்ல, வெளியுறவு கொள்கையில் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. சிறிய அண்டை நாடுகள் கிட்ட கூட இந்தியாவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலையை பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். நம்ம மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை நடத்துகிற தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்குதா நடக்கலையா? நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏற்றுக்குவாரா, ஏற்றுக்க மாட்டாரா? திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை. வாணிமாடி சட்டமன்ற தொகுதிக்கு சட்டப்பேரவையில் செந்தில்குமார் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு திரு ஆர் வெங்கடேசன் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட கழகச்சார் திரு தா வேளாளன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு சகோதரி திருமதி ஜி பரிதா பிரசோத்மன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் 5 பேர்களுக்கும் 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெறுகிறீர்கள். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கிவிட்டதாக ஆவேச பேச்சு. குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். மாற்றுவீர்களா? இந்த தேர்தலுடன் திமுகவுக்கு மூடு விழா நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டப்படும் எனவும் பிரச்சாரத்தில் திட்டவட்டம். ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் 4 முதலமைச்சர் இருந்தா தாக்கு பிடிக்க முடியுமா தமிழ்நாடு? 1 ஸ்டாலின், திரு ஸ்டாலின், 2 உதயநிதி,
3 சபரிசன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காமா. இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் எடப்பாடி பழனிசாமி இன்று தீவிர பிரச்சாரம். மாலையில் விழுப்புரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பு. அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலம் இந்தியை மீண்டும் திணிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். கல யதார்த்தங்கள் குறித்த புரிதலே இல்லாமல் பிராந்திய வேறுபாடுகளை மேலும் அதிகரிக்கும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் புதிய ஹிந்தி திணிப்பு முயற்சியை அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஏற்கின்றனவா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டின் உரிமை அடையாளத்திற்காக ஒரு முறையாவது அதிமுக குரல் கொடுக்குமா என்றும் வினா. கன்னியாகுமரி முக்கடல் சங்கம பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுடன் கலந்துரையாடி உதயசூரியனுக்கு ஆதரவு கோரினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பரப்புரை வாகனத்தில் 3வது முறையாக பறக்கும் படையினர் சோதனை. நாகர்கோவிலில் சோதனைக்கு வழிவிட்டு வாகனத்திலிருந்து இறங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். எட்டாம் வகுப்பு மாணவன் மதுபோதையில் கலாட்டா செய்வதுதான் திமுகவின் சாதனையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தரமான கல்வியை வழங்காமல் தேவையற்ற மதுவை திணித்து எதிர்காலத்தை சீரழித்ததுதான் திமுக அரசின் சாதனை எனவும் கண்டனம். புதுச்சேரியில் தாவேக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் வாக்கு சேகரிப்பு. மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர்களை தான் வேட்பாளர்களாக தேர்வு செய்துள்ளதாக பேச்சு. நம்மளோட சேர்ந்து 2 தொகுதியில் நம்ம கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடின்னு 2 தொகுதியில் நிற்கிறாங்க. களத்தில் மக்களோட மக்களாக நிற்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழப்ப நிலையிலேயே இருப்பதாக விஜய் விமர்சனம். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சேர்ந்து இருக்க முடியாத சோர்ந்து போன கூட்டணி எனவும் தாக்கி பேசிய விஜய், காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது, புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. புதுச்சேரி மக்களின் மாநில அந்தஸ்து கோரிக்கையை இத்தனை ஆண்டு காலம் நிறைவேற்ற முடியாதது ஏன்? ஓட்டை உடைசலான காங்கிரஸ் கூட்டணியும் பாஜக கூட்டணியும் புதுச்சேரிக்கு தேவையில்லை என விஜய் பேச்சு. புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. புதுச்சேரி மக்களே, திமுக கூட்டணியில பேருக்கு இருக்கிற காங்கிரஸும் சரி, பாஜக கூட்டணியில நிர்பந்தத்தில் சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் சரி,
ஒருத்தரை ஒருத்தர் முழுங்கி ஏப்பம் விடம் பார்க்கிற இந்த ரெண்டு கூட்டணியும் உங்களுக்கு ஒன்றும் செய்யவே மாட்டாங்க. உங்களுக்கு நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால இந்த தீய சக்தி திமுக இருக்கிற உடஞ்சி ஓட்டலான காங்கிரஸ் கூட்டணியும் வேணாம், பிஜேபி இருக்கிற கூட்டணியும் வேணாம். மக்களுக்கு விரோதமான ஆளுங்களோட கூட்டணி அமைச்சா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தியே ஆகணும். தேர்தல் பரப்புரைக்காக புதுச்சேரிக்கு சென்ற தாவேக தலைவர் விஜயின் கார் மீது தாவிய தொண்டர்கள். மரக்காணத்தில் ஓடும் காரின் முன்பகுதி மீது ஏறியதால் பரபரப்பு. வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளதால் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்த வேட்பாளர்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் 1000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் வந்து தடபுடலாக வேட்புமனு தாக்கல். தமிழக பாஜகவை பரிந்துரைக்கவில்லை என்றால் வேட்பாளர் பட்டியலில் எப்படி பெயர் இருக்கும்? தேர்தலில் சீட்டு வழங்கப்படாதது குறித்து அண்ணாமலை விரக்தி. கோர் கமிட்டியிலிருந்தே ஒரு பேர் மேலே போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க? அரசியல் கட்சிகளால் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பான தேர்தல் களம். பார்க்கும் இடமெல்லாம் கொடிகள், வாக்குறுதி நோட்டீஸ்களுடன் சென்று மக்களிடம் பரப்புரை. மதுரை கருப்பாயூரணியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் மூர்த்தி வாக்காளர்களுக்கு 200 ரூபாய் பணப்பட்டுவாடா செய்ததாக குற்றச்சாட்டு. மதுரை திருமங்கலத்தில் வேட்புமனு தாக்கலின் போது பொதுமக்களை சிரமப்படுத்திய ஆர்பி உதயகுமார் சாலையை அடைத்துக் கொண்டு கூட்டத்தை கூட்டி அழைத்து சென்றதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு. தமிழ்நாட்டை கருணாநிதி குடும்பம் ஏடிஎம்மாக மாற்றி வைத்திருக்கிறது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் நிதிநிலை குறித்த அறிக்கையை வெளியிட்டு திமுக அரசு தினம் தினம் செலவுக்கு கடன் வாங்கி கொண்டிருப்பதாகவும் புகார். The debt loans taken by the Tamil Nadu government are at a historical high, expected to cross 10 lakh crores. Today runs like a family ATM machine of the Stalin family of the DMK. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு பவுன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை.
சென்னையில் கிராமுக்கு 100 ரூபாய் விலை உயர்ந்த ஆபரண தங்கம் 1 கிராம் 13,950 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் 2வது நாளாக மாற்றமில்லை. 1 கிராம் 255 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கட்டுப்பாட்டில் பிரதமர் மோடி இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். அதேபோன்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மோடியின் பிடியில் சிக்கியிருப்பதாகவும் சாடல். If Donald Trump says jump, Narendra Modi jumps up. If he says lie down, Narendra Modi lies down. And if he says go to Israel, Narendra Modi flies to Israel. The Prime Minister is not supposed to do the job of Donald Trump. He's supposed to do the job of the people of Kerala and the people of India. மகாராஷ்டிராவின் ஆசைக்கல் நள்ளிரவில் சாலையோர கிணற்றில் பாய்ந்த கார். குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். ஈரானில் புதிதாக கட்டப்பட்டு வந்த பாலம் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா இஸ்ரேல் படைகள். அல்பாஸ் மாகாணத்தில் உள்ள பாலத்தில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் பலி எண்ணிக்கை 13ஆக உயர்வு. அமெரிக்காவின் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களையும் சுட்டு அழித்த ஈரானிய ராணுவம். சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானங்களில் இருந்து விமானிகளை மீட்க சென்றபோது அதிரடி தாக்குதல். சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானங்களில் இருந்து 2 விமானிகள் பத்திரமாக வெளியேறினர். ஒரு விமானி மட்டும் ஈரானில் படுகாயங்களுடன் மீட்பு. மலையாள திரைப்பட இயக்குனர் ரஞ்சித்துக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல். இளம் நடிகை அளித்த பாலியல் புகாரில் கொச்சி நீதிமன்றம் உத்தரவு. ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் தகவல். சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கேள்விகளுக்கு நோ கமெண்ட்ஸ் என பதில். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அந்த ரிலீஸ் டேட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம்.